Unit 7, Exercise 7.9, Question number 1, First subdivision. Find the asymptotes of f of x is equal to x square divided by x square minus 1. So, இங்க asymptotes அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. Okay. Now, let's see the definition of asymptotes. So, asymptotes அப்படிங்கிறது an asymptote for the curve y is equal to f of x is a straight line which is a tangent at infinity to the curve. அதாவது அசிம்டோட் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். அந்த ஸ்ட்ரெயிட் லைன் ஒரு கர்வை டச் பண்ணுற மாதிரி போகும். ஓகே, அதோடைய டிஸ்டன்ஸ் கர்வுக்கும் அந்த லைன் அப்படிங்கிறது அசிம்டோட் அப்படிங்கிறது லைனுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த லைனுக்கும் கர்வுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா எக்ஸாக்டாக 0 கிடையாது, டென்ஸ் டு 0. ஸோ அசிம்டோட் அப்படிங்கிறது ஸ்ட்ரெயிட் லைன், இட் டச்சஸ் த கர்வ் அட் இன்ஃபினிட்டி. இந்த அசிம்டோட்ஸ்லேயே 3 டைப்ஸ் இருக்குது: horizontal asymptote, vertical asymptote and slant asymptote. horizontal asymptote slant asymptote ஃபைண்ட் அவுட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனை நம்ம அப்படியே டிவைட் பண்ணிடலாம். அங்கே கோஷன்ட்டில் என்ன ஆன்சர் வருதோ தட் இஸ் கோயிங் டு பி த horizontal asymptote ஆர் slant asymptote. vertical asymptote அப்படிங்கிறது இப்போ இங்கே ஃபங்க்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனில் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்னு இருக்குது. நம்ம டினாமினேட்டர் எக்ஸுக்கு ஏதாவது ஒரு வேல்யூ கொடுத்தோம் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் இன்ஃபினிட்டியை அடையும். அதாவது டினாமினேட்டர் எப்போ 0 ஆகும் அப்படின்னா எக்ஸ் இருக்கிற இடத்துல 1 அல்லது -1 கொடுத்தோம்னா இந்த ஃபங்க்ஷன் எனி நம்பர் பை 0 வில் பிகம் இன்ஃபினிட்டி. ஓகே, ஸோ அதுதான் வெர்டிக்கல் அசிம்டோட். அதை நம்ம எப்படி செக் பண்ணுவோம் அப்படின்னா இப்போ இங்கே எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 அண்ட் -1 ரெண்டு அசிம்டோட் பார்த்தோம் இல்லையா. இன்கேஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னா இங்கே லெஃப்ட் லிமிட்டையும் செக் பண்ணுவோம், ரைட் லிமிட்டையும் செக் பண்ணுவோம். லெஃப்ட் லிமிட் அப்படிங்கிறது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 இந்த சம்மில் பார்த்தோம், 1 மைனஸ் அதையும் நம்ம செக் பண்ணுவோம், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ். ஸோ நமக்கு ஆன்சர் இன்ஃபினிட்டியில் கிடைக்கணும். அதே போல் -1 இந்த சம்மில் நமக்கு ரெண்டு அசிம்டோட் இருக்குது, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 அண்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -1. அது ரெண்டுத்துக்குமே நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட் இன்ஃபினிட்டி அல்லது மைனஸ் இன்ஃபினிட்டிங்கிறது வரணும். Now let's find the asymptote of this sum, children. Okay, now let's see the solution. Okay, இப்போ இங்கே டினாமினேட்டரில் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்னு இருக்குது. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0, அதாவது எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1, x is equal to plus or minus 1. ஸோ இதுதான் நமக்கு வெர்டிக்கல் அசிம்டோட்டாக இருக்க போகுது. இதை நம்ம கொடுத்துருக்கிற டெஃபினிஷன் பிரகாரம் பார்க்கலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஃபங்க்ஷன் f of x is equal to x square divided by x square minus 1. Limit x tends to 1 minus. ஓகே, லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் பார்க்குறோம், அதாவது ஸோ 1 இப்படி இருக்கும். ஓகே, இங்கே உங்களுக்கு 0ங்கிறது இருக்கும், இந்த சைட் 2 அப்படிங்கிறது இருக்கும். ஓகே, 1 மைனஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல 1 மைனஸுங்கிறது வரும், 1 ப்ளஸ் அப்படிங்கிறது இங்கே 1 ப்ளஸ் அப்படிங்கிறது வரும். ஓகே, 1 மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ், அதாவது 1க்கு இந்த சைட் நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் டெசிமல் எடுக்கிறதுக்கு பதில் 0.9 அந்த மாதிரி எடுக்கிறது பதில் 0ன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். எப்படி இருந்தாலும் நம்ம 1ன்றதை சப்ஸ்டியூட் பண்ணால் இன்ஃபினிட்டியை அடையும், பட் ப்ளஸ் இன்ஃபினிட்டியா மைனஸ் இன்ஃபினிட்டியா அப்படிங்கிறத நம்ம ஆப்டைன் பண்ணணும். இப்போ 1 மைனஸ்னால் 0ங்கிறத நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். இங்கே 0, இங்கே பாருங்கள் நெகட்டிவ் வேல்யூ வருது, இது 0 ஆகிடுது, இதுவும் 0 தான் 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால். பட் 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும் போது, அதாவது 1உடைய லெஃப்ட் லிமிட் 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும் போது டினாமினேட்டரில் நெகட்டிவ் சைன் ரிமைண்ட் ஆகிருக்கு. அப்படின்னா ஆன்சர் வந்து இதுக்கு மைனஸ் இன்ஃபினிட்டிங்கிறது வரும். அண்ட் தென் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 1 ப்ளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் which is equal to, so 1 plus அப்படின்னா ரைட் சைடில். ஓகே, நம்ம 1.1ன்னு கூட எடுக்கலாம். ஓகே, 1.1 1 விட கொஞ்சம் கிரேட்டராக எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். எப்படி இருந்தாலும் இது இன்ஃபினிட்டி தான், பட் ப்ளஸ் இன்ஃபினிட்டியா மைனஸ் இன்ஃபினிட்டியான்றதை பார்க்க போகிறோம். ஸோ 2ன்னு கூட எடுத்துக்கோங்களேன், 2 square is 4 which is a positive number. இங்கே 2 square 4 minus 1 which is 3. நியூமரேட்டரும் பாசிட்டிவ், டினாமினேட்டரும் பாசிட்டிவ். ஆனால் ஆன்சர் இன்ஃபினிட்டின்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ளஸ் இன்ஃபினிட்டியா மைனஸ் இன்ஃபினிட்டியா ரெண்டு சைடும் பாசிட்டிவ் தான் வந்திருக்கு. ஸோ ப்ளஸ் இன்ஃபினிட்டி. தேர்ஃபோர் x is equal to 1 is a vertical asymptote. x is equal to 1 is a vertical asymptote. And then next நமக்கு கிடைச்சது -1. x is equal to -1. ஸோ ஏன்னா -1ன்னு போட்டாலும் எனி நம்பர் பை 0 which is இன்ஃபினிட்டின்றது ஆகுது. ஓகே, ஸோ இப்போ நாம் x is equal to -1க்கு பார்க்க போகிறோம்.
limit x tends to minus 1 left limit f of x which is equal to, so minus 1 அப்படிங்கிறது இங்கே 0ன்னு இருக்கும், இங்கே minus 1ன்னு இருக்கும், இங்கே minus 2ங்கிறது இருக்கும். ஓகே, ஸோ இது லெஃப்ட் லிமிட் minus 1. ஓகே, இது ரைட் லிமிட் minus 1 ப்ளஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஓகே, ஸோ இங்கே மைனஸ் ஒன்னோடைய லெஃப்ட் சைட் பாருங்கள், நமக்கு -1.1ன்றது கூட எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த ஃபங்க்ஷனில் போட்டு சப்ஸ்டியூட் பண்ணலாம், -2ன்னு கூட போட்டு சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ இது பாசிட்டிவ் ஆகிடும், இது -2ன்றதை போட்டு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இதுவும் பாசிட்டிவ். ஓகே, அப்படின்னா பாசிட்டிவ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி. நெக்ஸ்ட் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு -1 ப்ளஸ் ரைட் ஹேண்ட் லிமிட் நம்ம பார்க்கலாம். 0ன்றதை கூட நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம் இந்த இடத்துல, அல்லது -0.9ன்றதை கூட சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஓகே, ஸோ 0ங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா எப்படி இருந்தாலும் இன்ஃபினிட்டி தான், பாசிட்டிவ் இன்ஃபினிட்டியா நெகட்டிவ் இன்ஃபினிட்டியா. ஸோ இங்கே பாருங்கள் 0 ஆகிடுச்சுன்னா மைனஸுங்கிறது ரிமைன் ஆகிருக்கும், -1 அப்படிங்கிறது இருக்கும். அப்படின்னா இது மைனஸ் இன்ஃபினிட்டி. ஓகே, therefore x is equal to -1 is a vertical asymptote. X is equal to -1 is a vertical asymptote. Okay. Next, so 1 is a vertical asymptote and -1 is also a vertical asymptote அப்படிங்கிறத சொல்லிட்டோம். But next, horizontal asymptote and slant asymptote பற்றி நம்ம பார்க்க போகிறோம். x square divided by x square minus 1, இதை ஜஸ்ட் டிவைட் பண்ணாலே நம்ம என்ன மாதிரியான அசிம்டோட்டுங்கிறத சொல்லிடலாம். ஓகே, ஸோ இங்கே x square minus 1, இங்கே x square போட்டு டிவைட் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்படி தான் நம்ம டிவைட் பண்ணுவோம். இங்கே நம்பர் இல்லைன்னா 0ன்னு போட்டுக்கலாம். ஸோ x square by x square கேன்சல் பண்ணோம்னா அது 1ன்னு ஆகிடும். அப்போ இங்கே 1ன்னு போட்டுக்கலாம். x square into 1 is x square and then -1 into 1 is -1. ஸோ சேஞ்ச் த சைன், இது கேன்சல் ஆகிடும், மீதி 1. ஸோ ரிமைண்டரில் 1 தான் இருக்குது. ஸோ ரிமைண்டரில் கான்ஸ்டன்ட் இருக்குது. இங்கே கோஷன்ட்டில் என்ன இருக்குது, 1 அப்படிங்கிறது இருக்குது. அப்படின்னா நம்ம y is equal to 1, ஏன்னா f of xனா y தானே. therefore y is equal to 1 is a horizontal asymptote. y is ஏன் ஹாரிசான்டல் சொல்கிறேன் அப்படின்னா y is equal to 1, இங்கே எக்ஸ்லாம் கண்டெயின் ஆகலை. y is equal to 1 அது நீங்கள் கிராஃபில் ப்ளாட் பண்ணிங்கன்னா அது ஒரு ஹாரிசான்டல் லைனாக தான் இருக்க போகுது. ஓகே, y is equal to 1 is a horizontal asymptote. ஓகே, இங்கே வந்து ஸ்லாண்டிங் அசிம்டோட் கிடையாது. பிகாஸ் டினாமினேட்டரில் இருக்கிற டிகிரியை விட நியூமரேட்டரில் இருக்கிற டிகிரி கிரேட்டராக இருந்தால் மட்டும்தான் அங்கே ஸ்லாண்ட் அசிம்டோட் இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் டிவைட் பண்ணி பார்க்குறீங்க இல்லையா, இதில் y is equal to இன்கேஸ் x plus 1 x minus 1 அது மாதிரி x கண்டெயின் ஆயிருந்தால் அது ஸ்லாண்ட் அசிம்டோட். ஏன்னா y is equal to xலாம் வந்ததுன்னா லைக் அந்த ஸ்ட்ரெயிட் லைன் எப்படி இருக்கும், ஸ்லாண்டிங்காக தான் இருக்கும், நெய்தர் ஹாரிசான்டல் அண்ட் நாட் வெர்டிக்கல். ஓகே, ஸோ இதை நம்ம டெஃபினிஷன் பிரகாரம் கூட நம்ம இதோடைய வெர்டிக்கல் ஹாரிசான்டல் அசிம்டோட் என்ன அப்படிங்கிறத சொல்லிடலாம். ஸோ அதர்வைஸ் யூ கேன் டூ இன் திஸ் வே. லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி, பாசிட்டிவ் இன்ஃபினிட்டி. ஓகே, எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1, இது மாதிரி சம்ஸ் இன்ஃபினிட்டிலாம் வந்தால் லாஸ்ட் இயரே நீங்கள் பார்த்துருக்கீங்க. இங்கே எக்ஸ் ஸ்கொயருங்கிறது இருக்கட்டும், இங்கே டினாமினேட்டரில் இன்ஃபினிட்டின்னு கொடுக்கும் போது நீங்கள் அந்த எக்ஸ் எல்லாம் காமனாக வெளியே எடுத்து அதுக்கப்புறமா தான் கொடுக்கணும். ஸோ எக்ஸ் ஸ்கொயரை காமனாக வெளியே எடுத்துட்டோம். ஸோ ரிமைனிங் இந்த மாதிரி இருக்கும் நமக்கு. எக்ஸ் ஸ்கொயர் வில் கெட் கேன்சல். இப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல இங்கே எக்ஸு கொடுக்குற வரைக்கும், எக்ஸுக்கு இன்ஃபினிட்டி கொடுக்குற வரைக்கும் நீங்கள் இந்த இன்ஃபினிட்டிங்கிறத எழுதணும். ஓகே, இப்போ இங்கே இன்ஃபினிட்டிங்கிறத கொடுங்க. 1 by infinity இஸ் 0, அப்போ 1 by 1 தான் வரும், which is equal to 1. அதே போல் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு மைனஸ் இன்ஃபினிட்டிங்கிறத கொடுக்கலாம். லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு மைனஸ் இன்ஃபினிட்டி எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1. அதே போல் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் காமனாக வெளியே எடுத்துடலாம். 1 minus 1 divided by எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயர் வில் கெட் கேன்சல். இப்போ எக்ஸுக்கு மைனஸ் இன்ஃபினிட்டின்னு கொடுங்க. மைனஸ் இன்ஃபினிட்டி நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணாலும் 1 by infinity தான் வருது, which is 0.
அப்போ answer is 1. So in this way also you can find out the horizontal asymptote. Therefore y is equal to 1 is a horizontal asymptote. Slanting asymptote நமக்கு கிடைக்கல இங்க. Okay. So மொத்தம் நம்ம definitionல 3 types of asymptotes பார்த்தோம். நமக்கு கிடைச்சிருக்கிறது 2 vertical asymptote. ஒன்று வந்து x is equal to 1, இன்னொன்று x is equal to minus 1 vertical asymptotes. அது ரெண்டும் y is equal to 1 is a horizontal asymptote. Thank you.